Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா CSSல இருக்க border width அப்படிங்கற ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த border width அப்படிங்கற ப்ராப்பர்ட்டி கொடுக்கிறது மூலமா நம்மளோட HTML எலிமெண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, அந்த border width அப்படின்றது கொடுத்தா நமக்கு என்ன மாதிரியான அவுட்புட் வரும் அப்படின்றத லைவா ஹேண்ட்ஸ் ஆன் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேசிக் HTML கோட் வந்து நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். டைட்டிலில் வந்து CSS பார்டர் வித், ஏன்னா நம்ம பார்டர் வித் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால அப்படி கொடுத்துருக்கேன். பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக்கில் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு நார்மல் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் வந்து இங்கே கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அப்படின்ற இன்டர்னல் CSS மூலயமா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படின்ற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வித் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்டர் வித் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1px இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ எனக்கு இப்போ பார்டர் வித் அப்படின்றத கொடுத்தா மட்டும் வராது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்டைல் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிட் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ சாலிட் அப்படின்றத, இந்த ஸ்டைல் அப்படின்றது என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வித் வந்து பார்த்தீங்கன்னா 1px அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லைனோட வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்துக்கான வேலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 5px அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனோட வெயிட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, தெரியுதுங்க இல்லையா? ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வித் அப்படின்றதுக்கான ஒர்க்கு. தேங்க்யூ.